காத்திருப்பதில்லை. உடனடி பேச்சு ஆசானவர்களே, சக சொல்வேந்தர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். கடலின் அலைகள் யாருக்காவதும் காத்திருப்பதில்லை, உண்மைதான். இதை சொல்லுவார்கள் எங்களை வேறு வழியில். இந்துக்கள் சொல்வார்கள், ஐயர் வருவளோ காத்திருக்குமா என்று. உண்மைதான். நாங்கள் அந்த நேரத்துக்கு போக வேண்டுமே தவிர அது எங்களின் நேரத்துக்கு வர நாங்கள் எதிர்பார்க்க கூடாது. அப்படி கடலின் அலை தங்க பாட்டிலே அடித்துக்கொண்டே போகும். ஆனால் நாங்கள் அதை பார்க்க வேண்டும். நாங்கள் வரும்பொழுதுதான் அல்லது நாங்கள் பார்க்கும் போதுதான் அந்த அலை அடிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது முற்றிலும் தவறு. ஆகவே அது என்னென்றால், நேரத்துக்கு ஏற்றபடி அங்கு என்ன நடக்கின்றதோ அதற்கேற்றபடி நாங்கள் எமது பிரசன்னத்தினை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆகவே கடல் அலை அடிப்பது என்பது நாங்கள் அதன்படி அதுக்கேற்றபடி நடக்க வேண்டும் என்பதே எல்லாரும் அறிந்த உண்மை. எந்த விஷயத்தை செய்யும் இது இந்த கடல் அலி என்று சொல்லும் பொழுது நாங்கள் கடல் அலியை மட்டும் சொல்லவில்லை. எந்த விஷயத்தை நடக்கப் போகின்றதோ அந்த விஷயத்தில் நாங்கள் நேரத்துக்கு போய் சேர வேண்டும். அந்த நேரம் எங்களுக்காக, உதாரணமாக சொல்வேந்தர் மன்ற கூட்டங்கள் தொடங்கும் பொழுது எங்களுக்காக சொல்வேந்தர் மன்ற கூட்டத்தை தாமதமாக்க முடியாது. நாங்கள் அந்த சொல்வேந்தர் மன்ற கூட்டத்துக்கு நேரத்துக்கு போகணும். இது சொல்வேந்தர் மன்ற கூட்டம் மட்டுமல்ல, எங்கள் உத்தியோக அலுவலகங்களிலும் கூட நாங்கள் நேரத்துக்கு போய் எமது கடமையை செய்ய வேண்டும். நாங்கள் வந்த பிறகுதான் எமது தொழில் தொடங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இது ஆகவே அலைக்கு மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளுக்கும் இது பொருந்தும் என்று கூட்டிக்கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விட கொள்கின்றேன். நன்றி.